விண்மீன் கூட்டத்தின் இரகசிய சதிகாரர் அவரது தீய திட்டத்தால் ஈர்க்கப்பட்டு பரிந்துரைக்கிறார். பின்னர் அவர் புதையல் பெட்டியை திறந்து அவர்கள் கண்டுபிடித்த பொக்கிஷங்களை பார்க்கிறார். சங்கா ஒரு மோனோ மீட்பு வளையலை பார்க்கிறார். கிக்கின் கிரேடிட்டி இன் துருப்பிடித்த இரும்பு கவசத்தை பார்க்கிறார். உபகரணங்களின் துண்டுகள் அவர்கள் எதிர்பார்த்தது போல் ஆடம்பரமாக இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மற்றும் டோக்ஷா அவரது நிரப்பு. இது ஒரு அவதாரத்திற்கு அதிகபட்சம் ஒன்று. அது என்ன செய்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கலாம் என்று அவர் நினைக்கிறார். மேலும் இது உண்மையில் தற்போதைய அவர் அதன் மீது தரையில் எலிக்காலை சமைக்கிறார். அதை சாப்பிடுவது சரியா என்று சங்கா அவரிடம் கேட்கிறார். அவர் அதை ருசித்து சாப்பிடுவது பரவாயில்லை என்று கூறுகிறார். மேலும் அவர்களே எலிக்கால்களை சமைக்கிறார்கள். பல விண்மீன்கள் தங்கள் உதடுகளை இடிக்கின்றன. மேலும் டோக்ஷா அதை பற்றி படிக்க நினைக்கிறார். உண்மையில் அதை சுவைப்பது 2 வெவ்வேறு விஷயங்கள். டாக்டர் ஹான் அவர்களை குறுக்கிட்டு அவரது இறைச்சி துண்டை சமைக்க அனுமதி கேட்கிறார். அவனும் அவருடைய நடத்தைக்காக அவரிடம் மன்னிப்பு கேட்கிறான். ஆனால் அவனை பொருட்படுத்த வேண்டாம் என்று அவரிடம் கேட்கிறான். அவர் தனது சாபத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலை சேமிக்க சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார். அவர்கள் அனைவரும் சாப்பிட அங்கு சிறிது நேரம் கழித்து சங்கர் அவரிடம் இதையெல்லாம் பற்றி எப்படி அறிந்தார் என்று கேட்கிறார். மேலும் ஒரு அரக்கனை அவர் கற்பனை வலை நாவல்களை நிறைய படித்திருப்பதால் இருக்கலாம். மேலும் தன்னால் முடிந்த அனைத்தையும் அவர் படித்திருக்கலாம். அவன் தன் உயிரை பணயம் வைத்து அவள் முகத்தை அழைத்து வைத்தான். அவள் படித்துக் கொண்டிருப்பதால் அவளால் அசுரனை முன்னரே புரிந்து கொள்ள முடிந்தது என்கிறார். வெளிநாட்டு மொழிகளை கற்றுக்கொள்வது கடினம். பின்னர் எதையாவது பயன்படுத்தப் போகிறது. மேற்பரப்பில் சில எழுத்துக்கள் இருப்பதாக அவள் அவரிடம் கூறுகிறாள். அவளால் முடியுமா என்று டோக்கியா யோசித்தாள். அந்த மொழியை படியுங்கள். பெட்டியில் எழுதப்பட்ட வார்த்தைகளை அவள் படிக்கிறாள். வார்த்தைகளை புரிந்து கொண்டதற்காக டோக்கியா அவளுக்கு நன்றி கூறினாள். அவரது நினைவிலிருந்து ஒரு சீரற்ற உருப்படி பெட்டியை முதலில் கண்டுபிடித்தது பறக்கும் நரி மற்றும் யோயு கூட. பிரேசியரான மற்ற மனிதர் அங்குள்ள உண்மையான பொக்கிஷம் இந்த கருப்பு என்று அறிந்திருக்க மாட்டார். பெட்டி அங்கு அவர்கள் கண்டுபிடிக்கும் அனைத்து பொருட்களையும் தனக்காக வைத்துக் கொள்ளலாம் என்று சங்கா கூறுகிறார். அதுதான் சரி, செய்ய வேண்டிய விஷயம். ஆரம்ப காட்சிகளில் ஒரு விசித்திரமான பெட்டி இருப்பதாக டோக்கியா நினைக்கிறார். அவர் கிழிந்த 7 பேய் இனங்கள் மான்ஸ்டர் மையத்துடன் ஒரு பொருளை பெட்டியில் வைக்கிறார். அவர் இருண்ட மற்றும் உடைந்த நம்பிக்கையின் காவலரிடமிருந்து பெற்றார். இது வரையறுக்கப்பட்ட பதிப்பு பிரீமியம் உருப்படி என்று யாருக்கும் தெரியாது என்று அவர் கருதுகிறார். குறைந்த தரம் வாய்ந்த பொருட்களை பெட்டியில் வைத்து மூடியை மூடினால் தொப்பை அவருக்கு தெரிவிக்கிறார். டாக்கிபியின் அலறல் அந்த பெட்டி எதற்காக இருக்கிறது என்று தனக்கு தெரியாது. அவர் ஒரு பிளேட்டை வைத்ததால் அதன் விளைவாக வரும் பொருள் பிளேடட் ஆயுதமாக இருக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார். பெட்டிக்குள் ஆயுதம். விரைவில் சீரற்ற கொள்ளை செயல்படுத்தப்படுகிறது. மேலும் பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள உருப்படி ஒரு குறிப்பிட்ட பொருளுடன் தொடர்புடையதாக மாறும். விண்மீன் வியத்தகு முறையில் விளைந்த உருப்படி தொடர்புடைய வாய்ப்பு அதிகரிக்கிறது. அந்த விண்மீன் கூட்டத்துடன் உருப்படி வெளிப்பட்டது. சீரற்ற உருப்படி பெட்டிக்கான மீதமுள்ள பயன்பாடுகளின் எண்ணிக்கை 0 குறைக்கப்பட்டது. ஸ்டார் ஸ்ட்ரீம்ஸ் மேனேஜ்மெண்ட் சென்டரால் திரும்ப அழைக்கப்பட்ட ஒரு பிரீமியம் பொருள் என்று அவர் ஊகிக்கிறார். குறைந்த தர உருப்படிகளை உயர்தர உருப்படிகளாக மேம்படுத்தும் எந்த உருப்படியும் சூழ்நிலையை சீர்குலைக்கும். கிரண்டக் மேஜிக் யுகத்திற்கு இட்டுச் சென்ற ஹீரோ கைசனுக்கு இது ஒரு அருமையான பொருள் என்று சங்கா குறிப்பிடுகிறார். கலைப்பொருளின் அரிதான தன்மையைக் கண்டு அதிர்ச்சியடைந்த டோக்கியா இது அகர வரிசைப்படி மிக அதிகமாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். தரப்படுத்தப்பட்ட உருப்படி அதை வைத்திருப்பது சரியா என்று அவர் கேட்கிறார். அவர்கள் அவரை அவ்வாறு செய்ய ஊக்குவிக்கிறார்கள். அவர் ஒரு கலைப்பொருளை பெற்றதாக அவருக்கு அறிவிக்கப்பட்டது. மேலும் கலைப்பொருளின் உரிமையாளர் ஆகிவிட்டார். அவரை பற்றிய ஆர்வம். பின்னர் அவர்கள் திரும்பிச் செல்லுமாறு அறிவுறுத்துகிறார். அவற்றில் ஏராளமான தரை எலிகள் இருப்பதாக முந்தைய இடம். எனவே அவர்கள் மீண்டும் ஒரு பிரேசியரில் மட்டுமே அவற்றை எடுக்க வேண்டும். கிலின் அவரை அழைத்து அருகில் எந்த பூச்சியும் இல்லை என்று கூறுகிறார். இருளின் வாட்டன் காரணமாக அனைத்து பூச்சிகளும் வெடித்ததை அவர்கள் உணர்கிறார்கள். கீக்கியன் அப்பகுதியில் ஒரு அரக்கனை அடையாளம் காட்டுகிறார். ஆனால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகள். சத்தமாக கத்தும்போது மூக்கில் ரத்தம் கசியும் கில்லினிடம் ஏதோ பிரச்சனையை சங்கா கவனிக்கிறார். மேலே இருந்து வரும் அதிர்வுகள் மேற்பரப்பில் பல உயர் அடுக்கு அரக்கர்களை வெளிப்படுத்துகின்றன. டோக்கியா கீக் யங்கை அதிலிருந்து வெளியேற அழைக்கிறார். அவர் ஒரு மன்னர் இனத்தை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்தார். பூச்சி அவர் தனது திறமையை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்துமாறு வலி. கீக் யங் சுயநினைவை அடைந்து அசுரனுடனான தனது தொடர்பை முடித்துக் கொள்கிறார். டோக்கியா ஒரு மோனார்க் இன பூச்சியை வரவழைக்க முடிந்தது என்று அதிர்ச்சியடைந்தார். மேலும் அவரை தடை செய்தார். மறு அறிவிப்பு வரும் வரை திறமையை பயன்படுத்தி அதை மீண்டும் பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார். அவர்கள் இப்போது கருப்பு அலையில் நுழைந்து காத்திருப்பதை பரிந்துரைத்தால் அவர்கள் தொலைந்து போவார்கள் என்று அவர் கூறுகிறார். அப்பகுதியில் ஒரு சிறிய பூச்சி தோன்றும். கீக் யங்ஸை போன்ற ஒரு திறமையை பயன்படுத்தி அவர்கள் திரும்பிச் செல்லும் வழியை கண்டறிய சங்கா அவர்களுக்கு உதவுகிறார். தரையில் எலிகள் கடத்திய போது அவள் முன்பு முயற்சித்த நூல்
டோக்கியா தனது தனிப்பட்ட பண்புகளை பற்றி கேட்கிறார், ஆனால் அவர் அவற்றை வெளிப்படுத்த தயங்குகிறார். அவருடைய நியாயத்தை புரிந்து கொண்டு டோக்கியா அவருடைய தனித்துவமான பண்புகளை ஒருபோதும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். அவர் தனது நட்சத்திர ஸ்ட்ரீம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது கூடுதல் உறுதிமொழியை அளித்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகிறார். மரண தண்டனையின் கீழ் எந்த தகவலையும் கசிய விடாமல் தடுக்கிறது. அவர் தனது நட்சத்திர மண்டலத்தை பற்றி ஊகிக்கிறார், அது அவளுக்கு பயிற்சி அளிக்கிறது என்று சந்தேகிக்கிறார். அவர் தனது குணாதிசய திறனை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார், ஆனால் ஒரு செய்தியை பெறுகிறார். அவளிடம் பதிவு செய்யப்பட்ட எழுத்து விவரம் இல்லை. இலக்கு பாத்திரம் பற்றிய தகவல்களை சேகரிப்பதாக கணினி அவருக்கு தெரிவிக்கிறது. இதுவரை பார்த்ததில்லை. இதற்கிடையில் சேனல் மீண்டும் திறக்கிறது. மேலும் ஒரு பழைய டாக்கியா தோன்றும். கருப்பு டோக்கியா சேனலை குழப்பி விடுவார். அவர் அனைவரையும் வாழ்த்தி அவர் இல்லாத போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார். சிறிது நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் ஹெவின் மற்றும் ஹேங்கிற்கு செல்கிறார்கள். மேலும் அவர் அவர்களுக்கு இறைச்சியை கொடுக்கிறார். ஓரளவு ஆரோக்கியத்தை மீட்டு தான் வெளியில் இருந்தபோது சில அற்புதமான சாதனைகளை செய்ததை கவனித்ததாக டோக்கியா கூறுகிறார். அவர் டெலிபதி மூலம் அவருடன் பேசுகிறார். இது டோக்கியா பி கம்யூனிகேஷன் ஒரு பயன்முறை என்று கூறுகிறார். டோக்கியாவால் பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு மற்றும் அவர் எப்போது பேசுகிறார் என்பதை டோக்கியா மட்டுமே கேட்க முடியும். அவர் இதை பயன்படுத்துகிறார். இருப்பினும் அவர் ஒரு அவதாரத்தில் திறமையை பயன்படுத்துவது விதிகளை மீறுவதாகும். தன்னை போல டோக்கியா அவரை காரணம் காட்டி திரும்ப அழைக்கப்பட்டாரா என்று கேட்க நிர்வாகம் கொடுத்தது என்று பதிலளித்தார். அவர் தனது சேனலை திடீரென நிறுத்திவிட்டு விளம்பரத்தை இயக்கிவிட்டதால் அவருக்கு ஒரு எச்சரிக்கை. மிக நீண்ட காலத்திற்கு இதுபோன்ற சிறு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம் என்று அவர் தனது மனதை உறுதி செய்துள்ளார். நிர்வாக மையத்திற்கு ஒரு சில பயணங்கள் அவருக்கு பெரிய விஷயமல்ல. ரேண்டம் ஐட்டம் பாக்ஸை பற்றி அவருக்கு எப்படி தெரியும் என்று டோக்கியாவிடம் கேட்கப்பட்டது. அவரும் ஆச்சரியப்படுகிறார். அவரது சங்கடமான கடந்த காலத்தின் எச்சம் இன்னும் உள்ளது. தன்னால் தான் அந்த ஐட்டம் பாக்ஸ் அங்கிருந்ததே என்று கோபித்துக் கொண்டு இப்படி பேராசைப்பட்டுவிடக் கூடாது என்று நினைக்கிறார். அந்த நேரத்தில் ஹெவின் அவரை அழைத்து அவர் நிறைய புதிய பொருட்களை பெற்றதாக தெரிகிறது. மேலும் அவர் ஒரு சிலவற்றை பெற்றதாக பதிலளித்தார். விஷயம் கேடயத்தை விரும்புகிறது. மேலும் அவர் சில விசுவாசத்தை காட்டத் தொடங்கினார் என்று அறிவிக்கப்பட்டது. அவரை ஹெவன் அவரிடம் ஏதாவது பயன்படுத்த முடியுமா என்று கேட்கிறார். மேலும் அவரிடம் வாழ் பற்றி அவர்கள் இறைச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா என்று அவரிடம் கேட்கிறார்கள். அவர்கள் செய்வார்கள். அவற்றை நாணயங்களுக்கு விற்க விரைவில் அவர்கள் அங்கு சென்றடைகிறார்கள். அவர்கள் 20 நிமிடங்களுக்கு சிறிது கிளர்ச்சியுடன் இருப்பவர்களை காண்கிறார்கள். செக் அவுட் வரை இருக்கும். மேலும் உயிர் வாழும் கட்டணம் தயாராக இருப்பதாக அவர்களுக்கு அறிவிக்கப்படும். 100 நாணயங்கள் தினசரி நள்ளிரவில் உயிர் வாழும் கட்டணமாக திரும்பப் பெறப்படும். மேலும் அவை இறந்துவிடும். உயிர் வாழும் கட்டணத்தை செலுத்த போதுமான நிதி இல்லை. தங்களிடம் போதிய நாணயங்கள் இல்லாததால் ஒருவரையொருவர் தங்களுக்கு கடனாக கொடுக்கச் சொல்கிறார்கள். அவர்களின் நிலைமைகளை பார்க்க தேடுதல் குழுவில் பங்கேற்ற தனது சகோதரிக்கு ஒரு கும்பல் செய்ய வேண்டும் என்று ஒரு பெண் கேட்கிறாள். இன்னும் திரும்பவில்லை. அவளை கேலி செய்து அவளை போய் தேடச் சொல்கிறார்கள். அவளுடைய சகோதரி தேடுதல் குழுவிற்கு சென்றதை நிரூபித்து தன்னார்வ தொண்டு செய்யச் சொல்லும்படி கேட்கிறார்கள். அவள் மற்றும் அவளுடைய சகோதரியை தேடுங்கள். அவர்களைக் கண்டு ஹெவனுக்கு கோபம் வர அவளது பண்பு மலரப் போகிறது. டாக்ஸியா நாணயங்களை இந்த உலகில் சக்திகள் என்று நினைக்கிறார். சின் அங்கு தோன்றி அவர்களை திரும்பி பார்த்ததில் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகிறார். அவற்றில் அதிக நாணயங்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் கூறுகிறார். தன்னிடம் எத்தனை நாணயங்கள் உள்ளன என்பதை சரிபார்க்க தளநிலை 2 தனது திறமையை செயல்படுத்துகிறார். மேலும் யோன்ஹோ நிலையத்தில் அதிக நாணயங்களை வைத்திருப்பவர் டாக்ஸியா. எல்லோரும் அவரை பார்த்து அவரிடம் நாணயங்களை கேட்கிறார்கள். அவர்கள் அவரிடம் கொடுக்கச் சொன்னார்கள். குறைந்தது 100 நாணயங்கள். ஜின் அவரை அழைத்து இந்த ஏழைகள் அனைவருக்கும் உதவ தன்னிடம் போதுமான நாணயங்கள் இல்லை என்று கூறுகிறார். ஆனால் அவரிடம் நிறைய நாணயங்கள் உள்ளன. அவற்றை இறக்க விடுவாயா என்று அவரிடம் கேட்கிறார். சின் மீது கோபமடைந்த டாக்ஸியா தன்னைச் சுற்றி சுமார் 20 பேர் கூடிவிட்டதாக நினைக்கிறாள். அவர் தனது நாணயங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அவர் சுமார் 2000 நாணயங்களை இழக்க நேரிடும். ஆனால் அவர் தனது நாணயங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவர் வில்லனாக மாறுவார். அவர்களில் எத்தனை பேர் இப்போது அவருடைய உதவிக்கு தகுதியானவர்கள் என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். முதல் காட்சியின் தீம் அசல் பாவம் என்று அவர் நினைக்கிறார். மேலும் அவர்களால் பொறுப்பேற்க முடியாது. முதல் சூழ்நிலையில் உயிர் பிழைப்பதற்காக வேறொருவரின் உயிரை அவர்கள் எடுத்தபோது அவர்களின் சொந்த வாழ்க்கைக்காக தகாபி சிரித்துக் கொண்டே இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று கூறுகிறார். 10 நிமிடங்கள் மீதமுள்ளது. விண்மீன் கூட்டத்தின் ரகசிய சதிகாரர் அவர் ஒரு முடிவை எடுப்பதற்காக காத்திருக்கிறார். அவர் ஆச்சரியப்படுகிறார். அவர் இப்போது என்ன செய்ய வேண்டும்? பின்னர் அவர் தனது நாணயங்கள் வேண்டுமா என்று மக்களிடம் கேட்கிறார். ஆனால் அவர் ஏன் அவர்களுக்கு நாணயங்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். சிரிக்கும்போது இனிசின் விளையாட்டுகளுடன் சேர்ந்து விளையாட மாட்டான் என்று நினைக்கிறான் என்று கூறுவார். இதற்கு என்ன அர்த்தம் என்று மக்கள் அவரிடம் கேட்கிறார்கள். அவரிடம் நிறைய நாணயங்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார். சிலவற்றை அவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தான் கொண்டு வந்த சாப்பாட்டை கூட விற்றுவிட்டு வந்ததில் இருந்து இப்படித்தான் என்று சின் கூறுகிறார். அவருடன் காசுகளுக்காக மேலும் அங்கு பலர் வாங்காமல் இருந்திருந்தால் உயிர் பிழைத்திருக்கலாம் என்கிறார். அவரிடமிருந்து அந்த உணவு மக்கள் அவரை கூச்சலிடத் தொடங்குகிறார்கள் மற்றும் சங்கா மற்றும் தங்கள் நாணயங்களை திருப்பித் தரும்படி கேட்கிறார்கள். அவர்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். சின் அவரை அழைத்து கடைசியாக ஒரு வாய்ப்பு தருவதாகவும் நாணயங்களை திருப்பித் தரச் சொல்வதாகவும் கூறுகிறார். அந்த மக்களுக்கு அவர் மறுத்தால் என்ன செய்வீர்கள் என்று அவர் கேட்கிறார். மேலும் சின் தனது ஆட்களை தாக்கும்படி கேட்கிறார். விரைவில் அசிங்கமாகிவிடும். அவரை கொன்று தங்கள் நாணயங்களை திரும்பப் பெற அவர்கள் ஒருவரையொருவர் ஊக்குவிக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் வாளால் அவரை தாக்க முயல்கிறார். ஆனால் டக்கியா சரியான நேரத்தில் எதிர்வினையாற்றி அவரது கையை வெட்டினார். ஒரே ஒரு சாய்வில் மனிதன் வலியில் அழுது மற்றவர்களிடம் உதவி கேட்கிறான். ஆனால் டக்கியா அவர்களை பரிதாபமாக அழைத்து கேட்கிறார். அவர்கள் உண்மையில் நிலைமைக்கு அவரை குறை கூறினால் தனிப்பட்ட பண்புகள் பகிரப்படுகின்றன. அவர் தனது புள்ளி விவரங்கள் சாதாரண கும்பல்களுக்கு மிகவும் அதிகமாக இருப்பதை கவனித்து அவர்களிடம் கூறுகிறார். இப்போது என்ன நடக்கிறது என்பதற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். குண்டர் கும்பல்களுக்கு பயந்து இப்படி செய்வதாக குற்றம் சாட்டுகிறார்.
என்ன தவறு மற்றும் அவர்களின் உயிர்கள் ஆபத்தில் உள்ளன என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் குண்டர்களுக்கு பயப்படுகிறார்கள், ஏனெனில் அவர்களிடம் இருப்பதை விட அதிக நாணயங்கள் மற்றும் அதிக புள்ளிவிவரங்கள் உள்ளன. சின் அவரை அழைத்து அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்று கேட்கிறார். குண்டர்களிடம் அவர்களை விட அதிக நாணயங்கள் மற்றும் அதிக புள்ளிவிவரங்கள் உள்ளதா என்று டாக்கியா மக்களிடம் கேட்கிறார். தன்னை சுற்றியுள்ள அவதாரங்கள் கிளர்ச்சியடைவதாக அவர் அறிவித்தார். மேலும் ஒரு மனிதன் சினிடம் கேட்கிறான், அவருக்கு எப்படி இவ்வளவு நாணயங்கள் கிடைத்தது? அவர் பல பொருட்களை விற்றதாக சின் பதிலளித்தார். சில நாட்களுக்கு முன்பு ஜுன்ஹோவுக்கு வந்தபோது 87 பேர் இருந்ததாகவும் இப்போது அங்கே இருப்பதாகவும் டக்கியா கூறுகிறார். அதிகபட்சம் 50 மட்டுமே. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அசுரர்கள் அவர்களை பெற்றதால் தான் என்று ஒரு மனிதர் கூறுகிறார். டக்கியா அவர்களை முட்டாள்கள் என்று அழைத்து ஒருமுறை யோசித்து பாருங்கள். 2 கும்பல் உறுப்பினர்களில் யாரும் ஏன் அரக்கர்களால் இறக்கவில்லை என்பதை அவர்கள் கவனித்தீர்களா என்று அவர் கேட்கிறார். திரும்பும் போது குண்டர்கள் எப்பொழுதும் ஏன் பலமாக இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொள்கிறார். விண்மீன் இரகசிய சதி அவரது பகுத்தறிவுடன் உடன்படுகிறது. யாரையாவது கொன்றால் நாணயங்களை பெறுவோம் என்று சின் முன்பு கூறியதை டக்கியா அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவர்கள் கொல்லும்போது நாணயங்களை பெறுவார்கள் என்று சின் எப்படி அறிவார் என்று கேட்கிறார். கோல்டன் ஹெட்பேண்டின் விண்மீன் கைதி தனது முடி மற்றும் உற்சாகத்தை இழுக்கிறார். நாணயங்களை பெறுவதற்காக எத்தனையோ அப்பாவி மக்களை அவர்கள் எப்படி கொண்டார்கள் என்பது சின் நினைவுக்கு. மக்கள் அவரை நோக்கி திரும்பி இதை எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். சின் அவர்களிடம் அது போய் என்று சொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் இன்னும் 7 நிமிடங்கள் மட்டுமே இருப்பதாக டகிபே அறிவிக்கிறார். சூழ்நிலையில் எல்லா மக்களும் இப்போது சின் பக்கம் திரும்பி அவர் ஏன் தங்களுக்கு இதை செய்தார் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு அவுன்ஸ் பெருமை இருந்தால் அவர்கள் எதிர்த்து போராட வேண்டும் என்கிறார் டக்கியா. அவர்களிடமிருந்து திருடப்பட்டதை தங்கள் கைகளால் எடுத்துக் கொள்ளுங்கள். தூய நல்ல சீரமைப்பு விண்மீன்கள் சின் தீயதாக கருதுகின்றன. இந்த உலகம் இப்படித்தான் இயங்குகிறது என்கிறார் டோக்கியா. மக்கள் இரு கும்பலை நோக்கி திரும்பி அவர்களை அடிக்க ஆரம்பித்தனர். ஒரு பெண் தன் குழந்தைக்கு ஒரு சுத்தியலை கொடுத்து அவள் சொல்வதை செய்யச் சொல்கிறாள். அவர் இளம் மற்றும் அவளை மக்களுக்கு உதவ கேட்டார். மேலும் டாக்கியா தனது வாளை பயன்படுத்தி கும்பலை தாக்குகிறார். விரைவில் கும்பல் மோசமான நிலையில் உள்ளது மற்றும் டோக்கியாவிடம் உதவி கேட்டார். ஆனால் அவர் தனது வாளை ஒரு மனிதனின் வாயில் வைத்து இது நடக்கும் என்று அவர் ஏற்கனவே சொன்னதாக கூறுகிறார். அவர் வெற்றி பெற்று அவர் அவர்களில் ஒருவரை கொன்று விடுகிறார். மேலும் அவரது பரிணாம வளர்ச்சிக்கான தேவையும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. பண்பு குனிந்து உருவம் சந்தித்தது. அவளுடைய பண்பு மலர்ந்து தீமையை தீர்ப்பவனாக பரிணமிக்கிறது. 3 நீதிபதிகளில் தீமையை தீர்ப்பவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று டக்கியா நினைக்கிறார். அவள் அவனை ஒரு கணம் தள்ளி நிற்கச் சொல்கிறாள். குணச்சித்திர உருவம் மலர்வதற்கு கணிசமான பங்களிப்பை வழங்கியதாக அவர் அறிவித்துள்ளார். அவர்கள் அனைவரும் அவளது இலக்குகள் என்பதால் அவள் அவனை பின்வாங்கச் சொல்கிறாள். அவள் தன் தனிப்பட்ட திறமையை செயல்படுத்துகிறாள். தீர்ப்பு நேரம் மற்றும் தூய நல்ல சீரமைப்பு விண்மீன்கள் அதன் பயன்பாட்டிற்கு உடன்படுகின்றன. அவள் நியாய தீர்ப்பின் நேரத்தை தொடங்கி அவர்களை தாக்குகிறாள். இந்த நேரத்தில் அவர்கள் ஏன் மேல் கை வைத்திருக்கிறார்கள் என்று சின் யோசிக்கிறார். அவர் தனது மக்களை தேடுகிறார், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர் அதிகாரத்தை வென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறார். அவள் அவரது ஆட்களை ஒருவர் பின் ஒருவராக கொடூரமாக கொன்று கொண்டிருக்கிறாள். விரைவில் அவள் அனைவரையும் கொன்றுவிடுகிறாள். அவர் தனது ஆட்களின் சடலங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் சினை அடைகிறார். அவள் டாக்கியாவை நோக்கி பார்க்கிறாள். அவன் தலையை ஆட்டினான். சின் அவர் வெற்றி பெற்றவுடன் ஏதோ சொல்ல புன்னகையில் அவனை பார்த்து அவனை தாக்கி கொலை செய்கிறான். அவர்கள் கியூகாங்கின் அனைத்து மக்களையும் கொன்றுள்ளனர் மற்றும் சேனலின் விண்மீன்கள் தீவிர பரவசத்தை அனுபவிக்கின்றன. அவர்களின் நேரம் முடிந்துவிட்டது. அவர்களின் உயிர் வாழ்வதற்கான கட்டணம் இப்போது வசூலிக்கப்படும். ஆச்சரியப்படும் விதமாக ஹாங்கும் கிக்கிங்கும் ஹெவனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவள் தரையில் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருக்கிறாள். டாக்கியா அவளுக்கு ஒரு கை கொடுத்து காட்சி இப்போதுதான் தொடங்கிவிட்டது என்று அவளை எழுந்திருக்கச் சொன்னாள். அவள் எழுந்து அவர்கள் அனைவருக்கும் தினசரி நள்ளிரவில் உயிர் வாழும் கட்டணமாக 100 நாணயங்கள் திரும்பப் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 2வது முக்கிய காட்சி அழைக்கப்படும் வரை உயிர் வாழும் கட்டணம் வசூலிக்கப்படும். அவர்கள் 2வது காட்சி பகுதிக்குள் நுழைந்துவிட்டதாக மற்றொரு அறிவிப்பு தோன்றுகிறது. மேலும் காட்சி செயல்படுத்தப்படும் இடத்தை கண்டுபிடித்து நகர்த்த வேண்டும். நேற்றிரவு நடந்த சம்பவத்திற்கு பிறகு உயிர் பிழைத்தவர்களில் பெரும்பாலும் ஜுன்ஹோ நிலையத்தை விட்டு வெளியேறினர். அவர்களின் குழுவை தவிர சுமார் 5 பேர் உள்ளனர். அவர்கள் அவர்களுடன் வரமாட்டார்கள் என்பதில் உறுதியாக உள்ளீர்களா என்று ஹெவின் கேட்கிறார். ஆனால் அவர் தங்களிடம் சில காசுகள் மிச்சம் இருப்பதால் அவர்கள் தனித்தனியாக செல்வதாக கூறினர். நேற்றிரவு அதை சமாளிக்கும் அளவுக்கு அவர்கள் வலுவாக இருந்ததால் டாகியா அவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஹெவின் பின்னர் குழுவை தன்னுடன் செல்லுமாறு கேட்கிறார். தீமையின் நீதிபதியான ஹெவின், ஜியான் அவர்களின் புதிய கூட்டாளியாகிவிட்டனர். திரு ஹான் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டார். இப்போது அவர்கள் ஜுன்ஹோ ஸ்டேஷனை விட்டு அடுத்த இடத்திற்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. சிறிது நேரம் கழித்து ஹெவின் அவனை குத்தி 500 காசுகளை கொடுத்து அது அவருடைய பங்கு என்று கூறினான். எல்லாவற்றையும் தன்னிடம் வைத்திருந்தால் அவள் மோசமாக உணர்வாள். அவள் ஏற்கனவே மற்ற அனைவருக்கும் தங்கள் பங்கை கொடுத்தாள். நேற்று இரவு அதிக நாணயங்களை சம்பாதித்தது அவள்தான். டாகியா அவளாக இருந்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டான் என்கிறார். தீ விண்மீன் பேய் நீதிபதி அவர்களின் தோழமையால் மகிழ்ச்சியடைகிறார். மற்றும் அபிசல் பிளாக்விளேன் டிராகன் விண்மீன்கள் பொல்லாத முறையில் சிரிக்கின்றன. ஏனென்றால் அவர் அதிக நாணயங்களை பெறுகிறார். அன்று காலை பரிசாக வழங்கப்பட்ட நாணயங்களில் தனது பங்கை டாக்கியா அவருக்கு வழங்கினார். போரின் காரணமாக பல நாணயங்கள் பரிசளிக்கப்பட்டன. அவர் டோப்பியிடமிருந்து 23,500 நாணயங்களை பெற்றார். வருமானம் காரணமாக அதை மறந்து விடுவார் என்று நம்பினார். நாணயங்களை பயன்படுத்தி அவர் தனது புள்ளி விவரங்களை அதிகரிக்க முடிவு செய்கிறார். அவர் 1200 நாணயங்களை சகிப்புத்தன்மைக்காகவும் 1600 நாணயங்களை வலிமைக்காகவும் செலவிடுகிறார். அவரது தசைகள் சக்தியால் நிரம்பி வழிகின்றன. கூடுதலாக அவர் சுறுசுறுப்புக்காக 400 நாணயங்களை செலவிடுகிறார். இதனால் அவரை மேலும் சுறுசுறுப்பாக உணர்கிறார். மொத்தத்தில் அவர் 4400 நாணயங்களை செலவழிக்கிறார். சிலவற்றையும் சேர்த்து தனது மனதை அதிகரிக்க அவர் தொடர்ந்து வெள்ளை நட்சத்திர ஆயுத ஒளியை பயன்படுத்துவதை உறுதி செய்கிறார். அவரது மேம்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்கள் மூலம் அவர் இப்போது டுக்பாய் சேனலை சமன் செய்வதன் மூலம் தனது வருவாயை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த முடியும்.
அவர்களின் அடுத்த இலக்கு அதற்கான சரியான கட்டமாக இருக்கும். இதன் மூலம் இரண்டாவது முக்கிய காட்சி செயல்படுத்தப்பட்டதாக அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மற்றும் அவர்கள் சுரங்கப்பாதை வழியாக சென்று முதல் தங்குமிடம் மண்டலத்தில் உயிர் பிழைத்தவரை சந்திக்க வேண்டும். அவர்கள் ஒரு தங்குமிடம் பற்றி படித்து ஆச்சரியப்படுகிறார்கள் மற்றும் அது எங்கே இருக்கும் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அடுத்த மத்திய தங்குமிட மண்டலம் சுங்கோ நிலையம் என்று ஹெவின் கூறுகிறார். பல அரக்கர்கள் நிலத்தடியில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் எதிர்த்து போராடுவதில் சோர்வடைகிறார்கள். சுங்கோ 3 ஸ்டேஷன் தொலைவில் இருந்ததால் காற்று வீசும் என்று நினைத்தாள். டோகேஜா எதிர்பார்த்தபடி சுரங்கப்பாதை தரை எலிகளால் பாதிக்கப்பட்டதாக நினைக்கிறார். அவர்கள் வழி முழுவதும் அவர்களுடன் சண்டையிட்டனர். அதனால் அனைவரும் சோர்வடைந்துள்ளனர். அவர்கள் டுங்கோ பல்கலைக்கழகத்தில் தங்கியிருக்கிறார்கள். அனைவரையும் அங்கே சிறிது ஓய்வெடுக்குமாறு அவர் கேட்டுக்கொள்கிறார். அவசரத்தில் இருந்தவர்கள் ஏதாவது மதிப்புமிக்க பொருளை விட்டு சென்றிருக்கலாம். கான்சம் அவரை அழைத்து அவர்கள் அங்கு சென்றதும் ஓய்வெடுக்க வேண்டுமா என்று கேட்டார். அவர்கள் செல்ல இன்னும் ஒரு நிலையம் மட்டுமே உள்ளது. அவர்கள் வரும்போது ஓய்வெடுக்க முடியுமா என்று அவர்களுக்கு தெரியாது என்று அவர் பதிலளித்தார். யோங்கித் நிலையத்திலிருந்து அவர்கள் எப்படி புறப்பட்டார்கள் என்பதை பற்றி அவர் சிந்திக்கிறார். தரையில் எலிகள் மற்றும் இறந்த மக்கள் நிறைந்தது. அவர்களின் காயங்களை ஆராயும் போது அவர்கள் தரையில் எலிகளுக்கு எதிராக போராடி இறக்கவில்லை என்பது இது பெரும்பாலும் யோங்ஹாக் செய்திருக்கலாம். இந்த உலகில் அரக்கர்கள் மட்டுமே அச்சுறுத்தல் இல்லை என்பதை அவர்கள் இப்போது நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதேனும் உள்ளதா என்பதை பார்க்க அந்த பகுதியை தேடுவதாக ஹாங் கூறுகிறார். இதுபோன்ற நேரத்தில் ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரை கொண்டிருப்பது நிச்சயம் எளிது என்று டோகேஜா நினைக்கிறார். சங்காவும் ஹெவினும் பாத்ரூம் செல்ல விரும்புகிறார்கள். ஹாங் மற்றும் கிக்கியும் கூட குளியலறைக்கு செல்ல விரும்புகிறார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் அதிலிருந்து வெளியே வரும்போது அவர் அவர்களுடன் இல்லாததால் டோகேஜாவை பற்றி ஹெவின் அவர்களிடம் கேட்கிறார். வெளியில் பார்க்க விரும்புவதாக ஹாங் கூறுகிறார். மேலும் வெளியில் உள்ள காற்று விஷமாக இருப்பதால் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். மறுபுறம் அவர் அறிவிக்கப்பட்ட போது சாலையில் ஓடுகிறார். அவர் தற்போது விஷ மூடுவனுக்கு ஆளாகியுள்ளார். தயாராக இருந்து அவர் செய்துள்ளார். அவர் விரும்பிய இடம் டோங்கு பல்கலைக்கழக நிலையத்திலிருந்து வெளியேறும் ஆறிலிருந்து நேராக இருக்க வேண்டும். விரைவில் அவர் பெரிய துறவி சாமோனின் சிலையான அந்த இடத்தை அடைகிறார். மேலங்கி அணிந்த ஒரு விண்மீன் கூட்டம் அவரது அடுத்த செயலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஹாங் தான் புனித யாத்திரை செல்வதாக மற்றவர்களிடம் கூறுகிறார். அவர் துறவியின் முன் பிரார்த்தனை செய்கிறார் மற்றும் அவரது செயலால் ஒரு விண்மீன் மகிழ்ச்சி அடைகிறது மற்றும் அவருக்கு 100 காசுகளை கொடுக்கிறார். டோப்பியும் அவனை பார்த்து இப்போது என்ன செய்யப் போகிறான் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். திடீரென்று அவர் தனது வாளை எடுத்து துறவியை வெட்டுகிறார். அவரது செயலால் டோப்பி அதிர்ச்சியடைந்தார். அங்கே அணிந்திருந்த விண்மீன் அவர் செய்ததைக் கண்டு திகைத்து நிற்கிறது. அவர் ஏன் இதை செய்தார் என்று டோப்பி அவரிடம் கேட்கிறார். ஆனால் அவர் கேள்வியை புறக்கணிக்கிறார். அவர் ஒரு விண்மீன் சிலையை அழைத்தார். மேலும் இது அவ்வளவு எளிதில் துலக்கக்கூடிய ஒன்றல்ல. அனைத்து விக்கிரகங்களும் அந்தந்த விண்மீன்களின் சக்தியால் மூடப்பட்டிருப்பதாக டோக்கி நினைக்கிறார். மற்றும் அவர்களின் முத்திரை உடைந்தவுடன் அவர் திறன்கள் அல்லது பொருட்களை பெற முடியும். அது தொடர்புடைய விண்மீன் கூட்டத்தைச் சேர்ந்தது. டியூனரில் நுழைவதற்கு அவருக்கு கிரேட் துறவி திறன் தேவை. மேலும் அவர் TWAC இல் அறிமுகப்படுத்தப்பட்ட குறுக்கு வழியை பயன்படுத்துகிறார். ஏனெனில் சாதாரண வழிகளில் முத்திரையை உடைக்க அதிக நேரம் எடுக்கும். டோப்பி அவனை கூச்சலிட்டு ஏன் இதை செய்தாய் என்று கேட்கிறார். ஆனால் டோக்கேயை அவர் சொல்வதை கேட்பதாக தெரியவில்லை. அங்கே அணிந்திருக்கும் ஒரு விண்மீன் என்று அவர் அறிவித்துள்ளார். அவரது கொடூர செயலால் ஆத்திரமடைந்துள்ளார். அவர் மற்றவர்களிடம் திரும்பி வந்து ஹாங் அவரது யாத்திரை பற்றி அவரிடம் கேட்கிறார். மற்றும் அவர் கதீட்ரல் சென்றால் அவர் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று பதிலளித்தார். ஒரு குறிப்பிட்ட பெரிய மனிதருக்கு சொந்தமான ஒரு சக்தி வாய்ந்த நினைவு சின்னத்தை அவர் கொடுக்கிறார். மற்றும் பெரிய துறவி சம்யாங்கின் அங்கி என்று அழைக்கப்படுகிறது. இது நீதி மற்றும் விருப்பத்தின் உணர்வை அதிகரிக்கிறது. பெரிய துறவி சம்யாங் என்று அழைக்கப்படும் ஒரு மனிதனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்களா என்று அவர் அவரிடம். ஆனால் அவளுக்கு அவனை தெரியாது. மேலங்கி அணிந்து ஒரு நட்சத்திர கூட்டம் என்ன அவதாரம் என்று அதிர்ச்சியடைகிறது. அவர் இளமையில் கூறினார். பார்த்ததற்கு நன்றி. எல்லோரும் நீங்கள் அதை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் செய்திருந்தால் புதுப்பித்த நிலையில் இருக்க விரும்பவும் மற்றும் குழு சேரவும் மறக்காதீர்கள். உங்களுக்கு எண்ணங்கள் அல்லது புதிய யோசனைகள் இருந்தால் ஒரு கருத்தை இடுங்கள். அல்லது வணக்கம் சொல்ல வேண்டும். நான் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். அடுத்த முறை வரை கவனமாக இருங்கள் மற்றும் அருமையாக இருங்கள்.